நண்பா நம்பீஸ் ஒரு சின்ன விஷயம். விஜய் சாரை வந்து இந்த கரூர் பிரச்சனையில் வந்து கைது செய்வாங்களா, அது பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, ப்ளா 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 ப்ளான் பேசிகிட்டே இருக்காங்க. மீடியாஸ்லையும் கேட்குறாங்க ஒரு தலைவர்கிட்ட. ஏங்க அதையே பேசாதீங்க, என்ன நடந்தது ஊருக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஒரு சின்ன டவுட் எல்லாருக்குமே வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏங்க கரூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் என்ன கூட தோற்றுருவாருங்க, செந்தில் பாலாஜி தான் ஜெயிப்பார் போலுங்க. சீரியஸாக சொல்கிறேங்க. அப்படிப்பட்ட இது எப்படிங்க அந்த ஊரில் அவருக்கு கிடச்சிது? அத்தனை ஊருக்கு போனாங்க விஜய் சார், எதாவது நடந்துச்சா? கரூரில் மட்டும் எப்படி நடந்தது? இந்த தடவை நான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி சாரில் அவரை மாதிரி 10 செந்தில் பாலாஜி சார் வந்தாலும் கரூரில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. விஜய் சாருக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். விஜய் சாரை கைது செய்யறதுலாம் சாதா விஷயம் நினச்சிட்டிங்களா? கைது தான் செஞ்சு பாருங்களேன். பாருங்கள் சார், என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள் சார். முடிஞ்சால் பண்ணி பாருங்கள். நான் சும்மாலாம் சொல்லலை. மெரினா பீச்சு, மகாபலிபுரம் பீச்செல்லாம் காலியாக தான் இருக்குது. நியாயம் தான் சார் கடைசியில் ஜெயிக்கும்.